ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு வசனத்தை கேட்குற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்ம தியானத்துக்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். சகையை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சகையோ ஒரு அந்த பறிக்காரன், கொள்ளைக்காரன், ஒரு வட்டி வசூல் பண்ணுறவன், அந்த மாதிரி ஒரு இரக்கமில்லாத ஒருத்தனாக இருந்தான். அதனால் அவனுக்கு நிறைய தடவை இயேசுவை பற்றி கேட்டிருக்குது. ரொம்ப நல்லவர், சௌக்கியமாக்குறவர், உயிரோடு எழுப்புறவர், அவர் நல்ல நீதி, நியாயம், நேர்மை, தர்மத்தை எல்லாம் சொல்கிறவர் அப்படின்னு எல்லாம் நிறையா அவனை பற்றி என்னென்ன கேட்கலாமோ அத்தனை எல்லாம் அவனுக்கு கேள்விப்பட்டிருக்காரு. அப்போ அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இவரை ஒரு தடவை நான் பார்க்கணுமே, எப்படிப்பட்டவராவது நான் பார்க்கணும் அப்படின்னு அவன் ஒரு ஆசை வந்துச்சு. அவனை அது வழியாக வராங்கன்னு கேள்விப்பட்டதே ஒரு பெரிய காட்டத்து மரத்து மேலே ஏறி உட்காந்து தன்னை யாரும் பார்க்கல, தான் தனியாக தான் இருக்கிறேன், இன்றைக்கி அவரை என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துச்சு. இயேசு அது வழியாக வந்தபோது மேலே அண்ணாந்து பார்த்து, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கி நான் உன்னோட வீட்டில் தங்க வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. இயேசுக்கு எப்படி என் பேர் தெரியும்? இயேசுக்கு நல்லவர் பேரும் தெரியுங்க, கெட்டவர் பேரும் தெரியும். இயேசுக்கு எல்லாரோட பேரும் தெரியும். நம்ம உருவாருக்கு முன்னால் நம்ம எப்படியெல்லாம் இருப்பா, வாழ்வா, யாரு வீட்டில் போய் பிறப்பா, எல்லாம் இயேசுக்கு நல்லாவே தெரியும். அவர் சகியோவேன்னு பேரிட்டு அழைச்சிருக்காங்க. நம்மளுக்கெல்லாம் ஆண்டவர் பேரிட்டு அழைக்கணும். அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கொடுக்கணும், புதிய நாமத்தை கொடுக்கணும். எல்லாம் ஒரு யாக்கோபை பேரிட்டு அழைச்சாங்க. அப்படியா நிறைய பேரிட்டு அழைச்சாங்க. சவுலுங்கிற ஒரு மனுஷன் இருந்தார், புதிய ஏற்பாட்டு சவுலேன்னு சொல்லிட்டு அவரை பேரிட்டு அழைச்சான். அவன் இந்த தேவனுடைய சபையை துன்பப்படுத்துகிறவனாக பொல்லாதவனாகவும் தான் இருந்தான். பேரிட்டு அழைச்ச பிறப்பாடு அவனுக்கு அவர் சொன்னாங்க, நீ முள்ளின் மேலே உதைக்கிறது உனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன ஆண்டவரே செய்யணும் அப்படின்னு சொல்லி சவுல் மனம் திரும்பியாச்சு. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கு ஒரு பேர் சொல்லும் போதே அவங்க மனம் திரும்புறது அவங்களாக இருக்கிறோம். சகையோ பேரிட்ட போதே அவனுக்கு ஒரு மனம் திரும்பல் வந்துச்சு. ஐயோ, நான் அவரை கூப்பிட்டு போனேன், ஆண்டவரே நீ என் வீட்டில் தங்குறீங்களா, நான் இப்படியெல்லாம் ரெட்டத்தரமாய் கொடுக்குறேன், 4 மடங்கு கொடுக்குறேன், நான் நியாயம் செய்தேன், எல்லாம் பாவங்களெல்லாம் அறிகட்டுச்சு. சவுலும் அதே மாதிரி தான் நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். அவனும் அதை அறிக்கையிட்டு தேவனோட ஊழியக்காரனாக, இயேசுனோட ஊழியக்காரனாக, சபையை கட்டுறவனாக, நிருபத்தை எழுதுறவனாக அவன் மாறிடுச்சு. அதனால் நம்மளையும் ஆண்டவர் பேரிட்டு அழைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம பேரெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுங்க, தெரியாத ஒன்றும் இல்லை. அவர் நம்ம பேரெல்லாம் அவர் நமக்கு தெரியுங்க. தானியலை பேரிட்டு அழைச்சாங்க, யாக்கோபை பேரிட்டு அழைச்சாங்க. ஐசையா 42:1 யாக்கோபை பேர் சொல்லி அழைக்கிறாங்க. ஐசையா 45:3-4 அதை வாசித்து பாருங்கள். நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசனங்களெல்லாம் கீழே நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 56:5 அழியாத நித்திய நாமத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறாங்க. அழியாத நாமம். நம்ம என்னென்னக்குமா நம்ம பூமியில் கொஞ்ச நாள் வாழ்ந்த பிற்பாடு அந்த நாமம் அழிஞ்சு போயிடும் இல்லையா? கொஞ்சம் வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் நம்ம பேர குழந்தைங்களுக்கெல்லாம், பிறப்பாடு வருகிற குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம பேர் நம்மளெல்லாம் தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மளை பேரிட்டழிச்சா அழியாத நித்திய நாமமாக இருக்கும். இப்போ இவங்களையெல்லாம் பேரிட்டழிச்சாங்க. எத்தனை 2000 4000 வருஷத்துக்கு முன்னால் அழைச்சாங்க. ஆனால் இவங்களை இன்னும் நம்ம அறிஞ்சிட்டு தான் இருக்கிறோம், இவங்களை பற்றி தியானிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதனால் அந்த நித்திய நாமத்தை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:12 அப்படி தான் சொல்லியிருக்காங்க. புதிய நாமத்தை நான் உனக்கு தருவேன். புதிய நாமம் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறாங்க. அவர் சமூகத்தில் நித்தியமாய் நம்ம வாழறதுக்கு அவர் நம்ம பேரிட்டு அழைக்கணுங்க. நம்ம பேரை அவர் சொல்லணும், பேர் சொல்லி கூப்பிடணும், பேரை சொல்லுகிற படி நாம் நடந்து கொள்ளணும். அவரோட கண்ணில் நமக்கு இரக்கமும் தயவும் கிடைக்கும்படியாக நம்ம பிரயாசப்படணும். நம்ம கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொண்டு வசனத்தின்படி வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு புதிய நாமம் தரிப்பிப்பாங்க, பேரிட்டு அழைப்பாங்க, நல்ல ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்.
கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நன்றியோடு உன்னை துதிக்கிறேன், சோத்திரிக்கிறேன் தகப்பனே. சோத்திரம். சகிவை பேரிட்டு அழைச்ச தேவன், தானியேலை பேரிட்டு அழைச்ச தேவன், யாக்கோபை பேரிட்டு அழைச்ச தேவன், சவுலை பேரிட்டு அழைச்ச தேவன், அப்படி எத்தனையோ ஊழியக்காரையெல்லாம் பேரிட்டு அழைச்சிங்களே அப்பா. சோத்திராண்டவரே, எங்களே உன்னுடைய நாவில் எங்கள் பேர் வருவதாக பேரிட்டு அழைங்கப்பா. சோத்திராண்டவர். எங்களுக்கு புதிய நாமத்தை தாங்கப்பா. நித்தியமாக இருக்கிற நித்திய நாமத்தை எங்களுக்கு தருவீராகன்னு சொல்லி எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குற கேட்குற அனைவருக்கும் அந்த நித்திய நாமத்தை கொடுங்கப்பா. நித்தியமாக நாங்கள் வாழும்படியாக நீ பேரிட்டு அழைப்பீராகன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குற இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.